தேர்தல் நேரத்துல பிரச்சாரத்துக்கு போகாம படப்பிடிப்புல இறங்கி இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆனா அவர் இயக்கத்தில் நடிச்சவங்க நடிகர்கள் இல்ல, வேட்பாளர்கள். என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். தேர்தல் களத்துல எல்லாரும் ஒரு பக்கம் போனா என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமா போறவரு சீமான். ரொம்ப முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சாலும் சின்னத்தை வேற ஒருத்தங்களுக்கு தந்து நாம் தமிழர் கட்சியை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு தேர்தல் ஆணையம். இப்போ சின்னம் ஒதுக்கிட்ட நிலையில வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிங்க ஆலோசனை கூட்டத்துல பேசின சீமான், மத்த கட்சிங்க மாதிரி வணக்கம் வச்சு போஸ்டர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு வேட்பாளருங்க கிட்ட கேட்டதோடு மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு சீமான். இந்த கும்பிட்டு அந்த முறையை ஒழிச்சிருங்க. தலைவர் சொன்ன மாதிரி ஐரோப்பியன் மாதிரி ஸ்டைலா நில்லுங்க, நில்லுங்க, நம்ம நில்லுங்க. நான் சொல்றத பேசுங்க, பேசுங்க. தொடர்ந்து பேசின அவரு, பிரச்சாரத்திற்காக ஷூட்டிங் எல்லாம் நடக்க போகுது, எல்லா வேட்பாளரும் கிளம்பி வந்துடுங்க, நானே உங்களை இயக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் இல்ல, பெரிய நடிக்க வைக்க போறாரு அண்ணன். சரிங்க, சும்மா செய்யுங்க, அவ்வளவுதான். எடுப்போம். நமக்கு தொலைக்காட்சியில போட காசு இருந்தா போடுவோம், இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, நம்ம வலையொலியில கடத்துவோம். இப்ப நான் பாருங்க, ஆசிரியர் பேராசிரியரை நீத்திருக்கேன், நான் பேராசிரியர். அவங்க சொல்றாங்க அரசியல் அதை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை, கற்போம் கற்பிப்போம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. பேச முடியாதா? 16 மருத்துவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்படி டெத்தாஸ்கோப் கோட்டோடு வந்து நான் மருத்துவர் மனோஜ் அல்லது மருத்துவர் கௌசிக் பாண்டியன் மருத்துவர், இப்படி ஒரு பேரை சொல்ல வேண்டியதா? சொல்லிட்டு என்ன, இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இன்னொரு டாக்டர், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள். இதைதான் இப்ப எடுக்க போறோம். எல்லாம் டைரக்டர் கேமரா எல்லாம் காத்திருக்கு. நீங்க போங்க, சாப்பிட்டு போய் இருங்க. நான் இந்த அண்ணன் ஒரு சந்திப்பிற்கு முடிச்சுட்டு வரேன். நாளைக்கு பூரா என்னோட தான் இருக்கணும். நான் சொல்றதா பேசி நடிங்க, அப்படி போடுவோம். சீமான் சொன்னபடியே எல்லா வேட்பாளரும் வந்து நிற்க ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி களத்துல இறங்கிட்டாரு சீமான். ஒவ்வொரு வேட்பாளரையும் எப்படி நிக்கணும், என்ன வசனம் சொல்லணும்னு சொல்லி அதையும் சரிபார்த்தாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.